الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى صدق الله العظيم وقال حبيبنا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسوله النبي الكريم نحن على ذلك رسول من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகுக. இன்னும் யார் இல்லை என்றால் இந்த வையகமே இல்லையோ, லவுலாக்க லமா ஹலக்குத்துல் அஃலாக், வானம் பூமி எதையும் அல்லாஹ் தஆலா யார் இல்லாமல் இது எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட உயிரிலும் மேலான கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் நல்லடியார்கள் சாலிஹின்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள், அவர்களை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசித்தார்கள், ஏன் நேசித்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேசி வந்தோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் நேசித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதால் என்ன நமக்கு கிடைத்தது, நாம் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அறிய காத்திருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு அழகிய ஒரு கவிதையை பாடுவார்கள். ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃப்தரலூன் وحب أصحابه نور ببرهاني مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசத்தை பற்றி சொல்லும்போது ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரலுன், மனிதர்களாகிய அனைவர்களின் மீதும் ஒரு ஹுப்பு ஃபர்ல் என்று சொன்னால், எல்லாத்தின் மீதும் பிரிய வைப்பது என்பது ஃபர்ல் கிடையாது. ஆனால் ஒருவர் மீது பிரியம் வைப்பது ஃபர்ல் என்பதாக சொல்லப்படுகிறது. யார் தெரியுமா? உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை நேசிப்பது ஒரு முஃமின் மீது ஃபர்லாக்கப்படுகிறது. ஃபர்ல் என்றால் கட்டாயம். ஒரு நேசத்தை கட்டாயமாக்கப்படுகிறதா இஸ்லாத்தில் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசத்தை எல்லோரும் ஃபர்லாக்குகின்றார்கள், எல்லா நல்லடியார்களும் ஃபர்லாக்குகின்றார்கள். அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஃபர்லாக கடைபிடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசத்தை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய நேசம் எந்த அளவுக்கு இருந்தது, அவர்களுடைய
நாடி நரம்பெல்லாம், இரத்த நாளங்கள், இதயமெல்லாம் முஹம்மது முஹம்மது என்று தாளமிட்டு கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வாறு நேசித்து நேசித்து சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரிலும் மேலாக எல்லாவற்றையும் விட பெருமானாரை நேசித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நேசம் இருந்திருக்கும் சஹாபாக்களுக்கு. ஆனா ஒரு மனுஷன் தான் குழந்தைகளை எந்த அளவுக்கு நேசிப்பான், தாம் பெற்றவர்களை எந்த அளவுக்கு நேசிப்பான், தன்னுடைய கட்டின மனைவியை எந்த அளவுக்கு நேசிப்பான், தான் சேர்த்து வைத்த சொத்தின் மீது எந்த அளவுக்கு நேசம் அவனுக்கு இருக்கும், தான் சேர்த்து வைத்த இரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள் மீது எந்த அளவுக்கு நேசம் இருக்கும். எல்லா நேசத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசத்தை அந்த சஹாபாக்கள் உயிரிலும் மேலாக கருதினார்கள். அந்த சஹாபாக்கள் அதன் காரணமாக அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் செய்தார்கள். பெருமானாருக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு, முஹாஜிரீன்கள் எல்லாத்தையும் விட்டு அன்சாரிகள் பக்கம், மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்தார்களே. அன்சாரியில ஒரு சஹாபி ஒரு போர்ல ஷஹீதா போறாரு. அந்த சஹாபியை தேடிட்டு வர சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே சென்று அந்த சஹாபியை காணோம் என்று தேடிக்கொண்டிருந்த போது சக்கராத்தில் இருந்த ஒரு அன்சாரியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு காயம் ஏற்பட வேண்டும் என்றால் நம் உயிரை தாண்டிதான், நம் ஜனாசாவை தாண்டிதான் பெருமானாரின் மீது ஒரு சிறு துரும்பும் பட வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது என்று சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த அன்சாரிகள் பெருமானாருக்காக வேண்டி தியாகம் செய்திருப்பார்கள். ஒரு போருக்கு சென்று விட்டு வருகின்றார்கள். ஒரு அன்சாரி, ஒரு பெண்மணி போருக்கு சென்று வருகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த பெண்ணுடைய தகப்பன், அவருடைய சகோதரர், கணவன் எல்லாமே, பெண்ணுடைய சகோதரன், கணவன், தம் மகன் எல்லாமே ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பெண்மணி வரக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட எல்லாம், ஏன்னா உஹது போர்ல அந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்க. பெருமானாரின் மீது பேராசை கொண்ட, பெருமானாரின் மீது பேரன்பு கொண்ட அந்த சஹாபாக்கள், அந்த அன்சாரி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்காங்க, எங்க ரசூலுல்லாஹ் எங்க இருக்காங்க? ஆறுதல் அடையவில்லை. பெருமானாரை பார்க்கின்ற வரை ஒருத்தர் வராரு, உன்னுடைய மகன் ஷஹீத் ஆயிட்டான், இன்னொருத்தர் வரும், உன்னுடைய கணவன் ஷஹீத் ஆயிட்டான், இன்னொருத்தர் உன்னுடைய சகோதரன், யாரு? பெருமானார் எங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க என்று தேடி தேடி பெருமானாரை காணும் வரை அந்த பெண்மணியினுடைய கண்களில் நிறைந்திருந்த அந்த பேரின்ப, அந்த காதலின் ஏக்கம், நாயகத்தின் மீது வைத்திருந்த அந்த ஈமானிய அந்த காதல் இருக்கிறது, அளவு கடந்ததாக இருந்தது சஹாபாக்கள்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வாறு அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள். ஒரு சஹாபியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒரு நீக்கரு சஹாபி, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடியை இழுத்தா மறுபடியும் திரும்ப ஸ்பிரிங் மாதிரி போய் ஒட்டிக்கும். அப்படி இருந்த ஒரு சஹாபிய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அவர்கள் போலவே நடுவாங்கி எடுக்க வேண்டும் என்று ஆசையாய் போச்சு. நாயகத்தை பார்த்து அப்படியே சஹாபாக்கள், பெருமானாரை பார்த்து பார்த்து அந்த சஹாபாக்கள், பெருமானாரினுடைய அங்க அடையாளங்களை பார்த்து பார்த்து இந்த சஹாபாக்கள் பெருமானார் போலவே மாறினாங்க. ஏன்னா அந்த சஹாபிக்கு என்ன ஆசை இருந்திருக்கும்? ஏன்னா பெருமானாரின் போலவே நம்ம முடியும் வைக்கணும்னு சொல்லி அவர் வச்சு இழுத்து பார்த்தார், வரல. கடைசியில ஒரே முடிவு, ஒரு கம்பி எடுத்து பழுக்க காய வச்சாரு, நடுக்கோடே வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த பழுத்த அந்த கம்பிய, சூட்ல பழுத்த அந்த கம்பியை எடுத்து நேரா தலையில ஒரு கோடு போட்டுக்கிட்டார். வழிகளை தாண்டி நாயகத்தினுடைய காதல் வழி அவர்கள் கல்வை தொட்டது. அதுதான் அந்த சஹாபாக்கள் பெற்ற பேரின்பம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கணும்? இப்படி பைத்தியக்காரர்களாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக அவ்வளவு பெரிய தரஜாவை இந்த சஹாபாக்கள் பெற்றார்கள் என்றால் என்ன காரணம் இருக்கும்? அதுல என்ன ரகசியம் அடங்கி இருக்கும்? அப்படி என்ன அந்த காதலின் மதிமயக்கம்? அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மதஹுல்லா, அல்லாஹ் புகழுகின்றான். அல்லாஹ்வுடைய புகழ். ஒவ்வொரு நபியையும் அவங்களுடைய தன்மையை சொல்லி அல்லாஹ் பேசுறான். ஒவ்வொரு நபியையும் அவங்களை தன்மையை சொல்லி அல்லாஹ் பேசுற ரப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூன்றாம் நபரை பேசுவதை போல இன்னஹு இன்னஹு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அல்லாஹ் இன்னஹு இவர்கள் இப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா மட்டும் இன்னக்க நபியே நாயகமே நீங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அவர்கள் இருந்தார்கள் என்று பேசுகின்ற ரப்பு பெருமானாரை பேசும்போது இன்னக்கல் அலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருந்தீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழுவான். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானார் ஆஹா இன்னா அர்சல்னாக ஷாஹிதவ முபஷ்ஷிரவ நதீரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஷாஹிதாக முபஷ்ஷிரவ நதீரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் புகழுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறைய இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை ரசூலை நீங்கள் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருக்கொடையாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் பேசுவான். இப்படி பெருமானாரினுடைய புகழை அல்லாஹ் பேசுகின்றான் என்றால் அவர்கள் நாம் நேசிப்பதற்கு நாம் தகுதியுடையவர்களா என்று நாம் யோசிக்க வேண்டும். பெருமானாரை நேசிக்கிறதற்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதியை பேசக்கூடிய தராகதமற்றவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி பேசுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பதற்கு நம்முடைய கல்பு, நம்முடைய மனசு அதுக்கு தகுதியான்றதை நம்ம பார்க்கணும். ஒரு பாரிசி கவிஞர் அவருடைய கவிமொழியில பெருமானார் பத்தி புகழும் போது இவ்வாறு புகழுகின்றார், யா ரசூலல்லாஹ், அந்த முஹம்மது என்று பெயரை சொல்லுவதற்கு நான் 1000 முறை பன்னீரால் என் நாவை கழுவிவிட்டு அதற்கு பின்பும் அந்த பெயரை சொல்வதற்கு என் மனம் கூசுகின்றது. எனக்கு கூசுகின்றது காரணம் என்ன தெரியுமா? அந்த புனித பெற்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பேசுவதற்கு அவர்கள் அந்த பெயரை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றதா என்று அவர்கள் கூச்சமடைகின்றார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் புகழுகின்றான். வானலோகத்தின் ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு இந்த ஹலீஃபத்தன் ஃபிஸ் ஸமா வ ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், எனக்கு 2 ஹலீஃபாக்கள் வானத்திலேயும் 2 ஹலீஃபாக்கள் பூமியிலேயும் இருக்கின்றார்கள். யார் தெரியுமா? வானத்தில ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே என்னுடைய ஹலீஃபாக்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே என்னுடைய ஹலீஃபாக்காக ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக், ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு என்னுடைய ஹலீஃபாக்களாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வானலோக ஆட்சியை பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூலோக ஆட்சியை பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தை அல்லாஹ் அடுக்கடுக்காக சூரத்துன் நஜ்மிலே அல்லாஹ் வர்ணிப்பான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் வர்ணிக்கும் போது சூரத்துன் நஜ்மிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய அறிவை பற்றி அல்லாஹ் பேசும்போது அவருடைய அறிவை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான். நாயகமே ஹபீபே மா லல்ல சாஹிபுக்கும் மா கவா, பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், உங்களின் தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் வழிகெடுக்கவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை என்று பெருமானாருடைய அறிவை அல்லாஹ் தஆலா புகழுகின்றான் குர்ஆனிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவருடைய லிசான், அவங்களுடைய பேச்ச, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேச்ச அல்லாஹ் புகழ்கின்றான். மா யந்திகு அனில் ஹவா, அவர்கள் தன் மனோ இச்சைப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் மன இச்சைப்படி பேச மாட்டார்கள். இன்னைக்கு 1000 கருத்தை தம் மன இச்சையின்படி பேசுகின்றார்களே, அப்படி பேசக்கூடியவர்கள் மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதையே பேசக்கூடியவர்களாக, அதாவது ஸ்பீக்கர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுறது யாரு? அல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பேசக்கூடிய அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலியமாக பேசுகின்றான். அதனாலதான் அல்லாஹ் பெருமானாருடைய பேச்சை அல்லாஹ் குர்ஆனிலே புகழுகின்றான். பெருமானார் உட்கார்ந்திருந்த அந்த அதனா ஜலசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உட்கார்ந்திருந்த நிலையை அல்லாஹ் வர்ணிக்கும் போது இவ்வாறு அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லமஹு ஷதீதுல் குவா, நபியே நாயகமே மிக்க வல்லமுடையவரான ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அமர்தலை அல்லாஹ் தஆலா புகழுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை அல்லாஹ் புகழும் போது மா ஸாகல் பஸ்ரு வ மா தகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை அல்லாஹ் தஆலா இவ்வாறு வர்ணிக்கின்றான், மா ஸாகல் பஸ்ரு வ மா தகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அதை கடந்து மாறிவிடவும் இல்லை என்று அல்லாஹ் பெருமானாருடைய பார்வையும் அல்லாஹ் புகழுகின்றான். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, நபியே நாயகமே உங்களுடைய உள்ளத்தை நாம் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக, உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். இப்படி பெருமானாருடைய அஹ்லாக்கை பேசுகின்றான். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நாயகமே ஹபீபே நீங்கள் ஒரு மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நற்குணத்தை பத்தி, அவங்களுடைய பேச்சை பத்தி, அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி, அவங்களுடைய அறிவு சம்பந்தமாக இப்படி தனித்தனியாக ஒருவரை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே புகழுகின்றான் என்றால் அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வேற யாரையும் அல்லாஹ் அப்படி புகழல. ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனுடைய நல்ல விஷயங்களை சொல்லுகின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி அல்லாஹ் தில்கர் ரசூல் ஃபல்லல்லா பஅதுஹும் அலா பஅத், உங்களில் சிலரில் உங்கள் நபிமார்களிலேயே அல்லாஹ் சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய தரஜாவை உயர்த்தி இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்றான். இப்படியே இன்னும் யதார்த்தமா அல்லாஹ் முன்னாடியே தன்னுடைய அருள்மறையிலே வரஃபைனா லக திக்ரக, நபியே நாயகமே உங்கள் புகழை நாம் உயர்த்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி, அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டுமோ உயர்த்தி இருக்கிறான். இப்படி அழகான ஒரு கவிதையை சொல்லுவாங்க, கலிமாவில் பிரியா அல்லாஹ் முஹம்மது, கருவிலும் பிரியா அனூராம் முஹம்மது. கலிமாவிலே அல்லாஹ் தஆலா ரசூலை பிரிக்கல. எந்த இடத்துல பேசினாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல, அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றுகின்ற. என்ன அல்லாஹ்வை எப்படி பின்பற்றுகிறது? உமை யுத்தியுர் ரசூல ஃபக்கத் அத்தாஹுல்லாஹ், யார் ரசூலை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பின்பற்றியவராகவார்கள். அல்லாஹு அக்பர். என்ன இன்னும் மேலே சொல்லணும் சொன்னா, ஒருத்தன் திருக்கலிமா சொல்ல வேண்டும் என்றால், முஸ்லீமாக வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், தன்னுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் வைக்கல. நம்ம பெருமானார் யாரை சொல்றதுக்கு வந்தாங்க? நபிகள் நாயகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றதுக்கு வந்தாங்க. அல்லாஹ் தான் நம்ம இலா, நம்ம ரப்பு, நம்ம ராசிக்கு, அவன் தான் நம்முடைய இறைவன் என்பதை சொல்வதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீ கலிமா ஏத்துக்கணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதாது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போக, அது கலிமாவின் பாதி. அது காஃபிர் ஏத்துக்கிட்டு தான் இருந்தான். அல்லாஹ் எங்க பெரிய கடவுள் தான் சொல்லிட்டு இருந்தான். யார மறுத்தான்? ரசூலை மறுத்தான். அதனால அவன் காஃபிர். விளங்குச்சா? ரசூலை மறுத்ததால் அவன் காஃபிர். அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கலைன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நான் ஏத்துக்கிறேங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்க முடியாது, அவன் முஸ்லீம் ஆயிர முடியுமா?
முஸ்லீம் ஆயிர முடியுமா? ஆனா அசல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லாருமே லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதுக்கு தான் வந்தாங்க. ஆனா லா இலாஹா இல்லல்லாஹ் ஏத்துக்கொள்ள வேண்டியது. அல்லாஹ் என்ன ஷர்த் வச்சுட்டா, முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரிச்சா நீ முஸ்லீமே இல்லன்ட்டான் அல்லாஹ். அவன் காஃபிர். என்னுடைய கலிமால கூட ரசூலை பிரிக்க கூடாது. கலிமாவில் பிரியா அல்லாஹ் முஹம்மது, கருவிலும் பிரியா நூறா முஹம்மது. பெருமா அல்லாஹ்வுடைய அந்த அந்த நூறில இருந்து வந்த அந்த நூரே முஹம்மதி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா கருவிலும் பிரியா நூறா முஹம்மதுன்னு பாடினாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் பெருமானாரை எந்த இடத்திலேயும் அல்லாஹ் ரசூலை பிரித்தே பேசல, பிரிக்கவும் விரும்பல. பிரிப்பதற்கு நாம் யார்? அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாவே பிரிக்காத ஒரு நபி என்றால் இந்த விஷயத்தை பத்தி ஒரு அழகாக ஒரு கவிதையை கூட ஹஜ்ரத் சையதுனா ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு பாடியிருக்காங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு யார் தெரியுமா? ஒரு பெரிய ஷாயிர், ஒரு பெரிய ஷாயிர். பெருமானாரை 120 வருஷம் காலம் வாழ்ந்தவர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 120 வருடம் வாழ்ந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கலிமாவை ஏற்பதற்கு முன்னால், ரசூலுக்கு முன்னால் அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டி பெருமானாரை தவறான வார்த்தைகளை கொண்டு கவிதை எழுதிய ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவியதால் அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு முன்னால ரசூலை திட்டி பாடிட்டேன், அதற்கு கஃபாராவாக இன்னும் ஹயாத் இருக்கும் வரை நான் ரசூலை புகழுவேன் என்று புகழ்ந்த அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவ்வாறு புகழுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். ஆச்சரியமான முறையிலே இருக்கின்றது. இவ்வாறு சொல்கின்றார்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கலிமாவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தஆலா பிரிக்கவில்லை. அதே போல ஒவ்வொரு பாங்கிலும் அல்லாஹ் ரசூலை பிரிக்கல. பாங்கு அழைக்கிறாங்கல்ல, எதுக்கு அழைக்கிறாங்க? தொழுகைக்கு அழைக்கிறாங்க. தொழுகைக்கு அழைக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், எங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர். ஆனா இன்னும் அழகா சொல்லுவாங்க, அல்லாஹ் தன்னுடைய பேர் மஹமூதுன்னு வச்சா, தன்னுடைய ரசூலுடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரு முஹம்மதுன்னு அல்லாஹ் வச்சான். ஆனா அல்லாஹ் தஆலா தன்னை பேசும்போது மஹமூது அல்லாஹ் தஆலா தன்னை சொல்லும் போது அவ்வாறு சொல்லுகின்றான், தன் ரசூலை சொல்லும் போது முஹம்மது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹு அக்பர். அப்பேற்பட்ட ஒரு ஷரஃபுக்கு, அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரினுடைய உயர்வை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். எங்கேயும் அல்லாஹ் தன்னை சொல்லும் எந்த இடத்திலும் சரி, தொழுகையிலும் சரி என்ன அத்தஹியாத்துல யார சொல்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யித் ரசூலுடைய ஸலவாத்தை அல்லாஹ் தஹியத்துல அல்லாஹ் வச்சுட்டான். என்ன ஷஹாதத்தை, ரசூல் ஷஹாதத்தை ஒவ்வொரு தொழுகையை தொழக்கூடிய ஒரு முஃமினுக்கும் வாஜிபாக்கி வச்சுட்டான். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரசூலை தன்னோடு இணைத்துக் கொண்டான். என எல்லோரும் அல்லாஹ்வை தன்னோடு இணைப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னோடு தன் ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலை காதலிக்கிறான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காதலிக்கின்றான். அல்லாஹ் ரசூலை நேசிக்கின்றான். நேசிக்காமையாங்க இவ்வளவு ஒவ்வொரு விஷயமா ரசூலை பத்தி அல்லாஹ் பேசுவான். என்ன ரசூலை திட்டா ஒருத்தன், அவன் ஜினால பிறந்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவனை ஜினால சூரத்து நூன்ல அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். என்ன அவன் ஜினா தவறான விஷயம், யாரெல்லாம் ரசூலை திட்டுகின்றார்களோ, அவன் மட்டுமல்ல யாரெல்லாம் ரசூலை திட்டுகின்றார்களோ அவன் பிறப்பு நல்ல பிறப்பு இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சூரத்து நூனிலே அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கின்றான். நாம ஏன் ரசூலை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக எது செய்யல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் முதல் இறுதி வரை தன்னுடைய உம்மத்திற்காக வாழ்ந்தவர்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை விடல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
நமக்காக வேண்டி என எல்லா இடங்களிலும் நமக்காக வேண்டி நின்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அந்த நபியை நாம் நேசிக்காமல் வேற யாரை நேசிக்கிறது? படும்பாவி உம்மத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா நம்மள மாதிரி பாவிகள் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பாவி, அதாவது எல்லா நபிமார்களுடைய உம்மத்து செஞ்ச பாவத்தையும் ஒட்டுமொத்தமா இறக்கி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த படுபாவிகளை காப்பாற்றணும்னா நபியே நீங்க மட்டும்தான் வேணும் இந்த உம்மத்துக்கு. அதனால்தான் ஒமா அர்சல்நாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை நபியே நீங்க. உங்களாலதான் இவனுக்கு எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. அயோக்கியனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது, தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது எல்லாம் யாருனால? என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருமுகத்திற்காக தாங்க, வேற எதற்காகவும் கிடையாது. ரசூலுடைய திருமுகத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் இன்றும் அல்லாஹ் தஆலா நம்மளை மன்னிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய கருணை வாசல் திறந்திருக்கிறது. தன் ரஹ்மத்தாகிய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிதான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா. அப்ப அந்த நபிநாயகத்தை நேசிப்பது எந்த அளவுக்கு நம்மின் மீது கடமையாக இருக்கும். ஏங்க ஒருத்தரை நேசிக்கிற சொல்றீங்க, இப்படி ரசூலை நேசிக்க சொல்றீங்களே, என்ன அவர் அப்படி செஞ்சுட்டாங்க? அல்லாஹ் சொன்ன செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி செஞ்சுட்டாங்க? அல்லாஹ் சொல்ற செய்தியை சொல்லியிருந்தா எல்லாத்து மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 1 11 அல்லாஹ் பேசியிருப்பான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய நூறாச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூறாச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்கியவர்கள் யாரும் கிடையாது. ஆனா எதுக்குருல்லாஹ் ஃபி குல்லி அஹ்யான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஆனா எதுக்குருல்லாஹ் ஃபி குல்லி அஹ்யான், எல்லா நேரமும் சதா அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருந்தார்கள். கால் வலிக்க நின்று தொழுது, என்னமா இப்படி தொழுகிறீங்களே யா ரசூலல்லாஹ், இவ்வளவு தொழுகணுமா? அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்பின் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டேன்னு சொல்றானே, இப்படி நீங்க தொழுகணுமா நபியே அப்படின்னு கேட்டாங்க. அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானா நான் இருக்கக்கூடாதா ஆயிஷா? என்ன, ஏன் நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாதா? தனக்காக பெருமானார் வாழ்ந்ததை விட தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் இப்படி அல்லாஹ் தஆலா இன்னா ஃபதஹனா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர் வ யுத்திம்ம நிஅமத்தஹு அலைக வ யஹ்தியக ஸிராத்தம். நபியே நாயகமே எல்லாம் அடுத்து வைக்கறாங்க. என்ன, உங்களுடைய முன் செய்த பாவத்தை நீங்க முன்பின் எந்த பாவம் செஞ்சாலும் சரி உங்களை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இருக்கிறான். என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅசூமீன்கள், நபிமார்கள் பாவம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை நபிமார்கள்ட்ட. என்ன, ஏதோ ஒரு சின்ன சறுக்குதல், நபிமார்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஏன் ரசூலை மன்னிச்சிடுறேங்கிற அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அல்லாஹ்வை ஒரு நொடி மறந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அது பாவம் தான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா எல்லா நேரங்களிலும் நினைச்சிருந்தாங்க. சதா எல்லா நேரங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நினைப்பு ஒரு நொடி, நாயகமே ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நீங்க ஒரு நொடியை நீ நினைக்கினாலும் சரி, நான் ஒண்ணு கோச்சுக்கப்பட்ட நாயகமே, சதா அல்லாஹ்வுடைய தர்பார்ல உட்கார்ந்து சதா அல்லாஹ்வுடைய நினைவுல அல்லாஹ்வை கூப்பிட்டுக்கிட்டே, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே, அல்லாஹ்வை கொடைஞ்சுக்கிட்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா இறை உணர்விலேயே வாழ்ந்தார்கள். ஆனா அது அல்லாஹ் எந்த அளவுக்கு காதலிக்கின்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அல்லாஹு அக்பர். நபியே நாயகமே, நீங்க ஏதோ ஒரு நேரம் நீங்க விட்டாலும் ஒண்ணு தப்பு இல்லை நாயகமே. ரொம்ப நேரம் இரவு இன்னொரு இடத்துல சூரத்துல் முஸம்மில்ல ரொம்ப நேரம் நின்று வணங்குறீங்க யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. குமில்லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா, என்ன, பாதி நேரம் இரவுல பாதி, அதை விட கொஞ்சம் காவாசி இரவுல ஒரு நேரமாவது என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நீங்க சதா இரவு முழுவதும் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார்கிட்ட கொஞ்சறான் அல்லாஹ். இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். நீ யாரு பேசினா என்ன, உயர்த்தினா என்ன, அல்லாஹ் இந்த அளவுக்கு பெருமானாரை உயர்த்தி வச்சிருக்கான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்லாஹ் புகழுகின்றான், மலக்குகள் புகழுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். தன்னுடைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலயே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலயே பெருமானாரை அந்த அளவுக்கு உயிரிலும் மேலாக நேசித்தார்கள். என்ன தெரியுமா? நாயகம் ஆசைப்பட்டதெல்லாம் சஹாபாக்கள் தன்னை போல் இருக்க வேண்டும் என்று இல்லை, தன்னை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். ரசூலை யாரு அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அல்லாஹ் தன் ரசூலை விரும்புவதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு சஹாபியும் முஹம்மதாக இருக்க வேண்டும். என்னை எந்த அளவுக்கு அல்லாஹ் விரும்புகின்றானோ அதே போல் அந்த சஹாபிகளையும் அல்லாஹ் தஆலா விரும்ப வேண்டும் என்று. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த பையன் மாதிரியே நம் பெத்த பையன் மாதிரியே இன்னொரு பையன் செய்யறான், அவன் ஜாடையிலே இருக்கான், அவன் மேல ஒரு தனிப்பட்ட பிரியம் வருமா வராதா? ஏன்னா பெத்த பையனா இருக்கு. அப்ப அல்லாஹ் படைச்ச ரசூலு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரியே இந்த சஹாபாக்கள் செய்யறது, அவர்கள் மாதிரியே இருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். ஏன்னா அல்லாஹ் இதன் காரணமாவது அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ராசி ஆயிர மாட்டானா? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ள மாட்டானா? அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி விட மாட்டானா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போலே இருக்க சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம தொழுகிறோம், யாரை பார்த்து தொழுதோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து தொழுதோம். பெருமானாருடைய தொழுகையை அல்லாஹ் ரசித்தான். ஏன்னா பெருமானார் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினாங்க, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தக்பீர் கட்டுறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தக்பீர் கட்டுறோம். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது 1000 சிந்தனையில இருப்பான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டும் போது, ஆஹா, என் ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து போல இவன் தக்பீர் கட்டுறானே, என் நாயகத்து போல இவன் பெருமானார் ஓதுன மாதிரியே ஓதுறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்ச மாதிரி ருக்கு செய்யறானே, பெருமானார் சஜ்தா செஞ்ச மாதிரி சஜ்தா செய்யறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன மாதிரியே ஓதுறானே என்று அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையில அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் பெருமானார் செஞ்ச எல்லா நிலையும் ஃபர்லாக்கப்பட்டிருச்சு, வாஜிபாக்கப்பட்டிருது, சுன்னத்தாக்கப்பட்டிருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதோ அப்படி தொழுகணும். ஃபர்ல விட்டு தொழுக போயிடும். ஃபர்லுன்னு என்ன? நாயகம் அந்த நிலையில் அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக காதலித்ததுதான் ஃபர்லாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹாலிலும் தொழுகையில நாம என்ன அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், தொழுக குமிறோம் நிமிறோம், என்ன சலாம் கொடுத்துட்டு போயிரு, என்ன தொழுகிறானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அல்லாஹ் அக்பர்ல ஒரு நிமிஷம் இப்படி நின்று இப்படி திரும்பாக்கள் தொழுதுட்டேன்னு போறான். ஏன்னா அவன் தொழுகை அப்படி இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொழுகை எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று கியாமில நின்றார்கள். அந்த நிலை அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, அது அல்லாஹ் ஃபர்லாக்கிட்டான். பெருமானார் ருக்குல நின்றாங்க, அந்த நிலை அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, அந்த நிலையை அல்லாஹ் ஃபர்லாக்கிட்டான். பெருமானார் சஜ்தால இருந்து அல்லாஹ் தொழுதாங்க, அல்லாஹ் வணங்கினாங்க, அந்த நிலை அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஜ்தாவை ஃபர்லாக்கிட்டான். ருக்கு செய்யாம தொழுக கூடுமா? ஃபர்ல ஏதாவது ஒரு ஃபர்ல விட்டா தொழுக கூடுமா? தொழுக கூடாது. அல்லாஹ் ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைகளில் எல்லாம் அல்லாஹ்வை அளவு கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவின்றி பெருமானார் அல்லாஹ்வை காதலித்தார்கள், அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே லயித்தார்கள், பேரின்பத்தில் இறை என்னும் பேரின்பத்தில் மூழ்கி போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலை அல்லாஹ் விருப்பப்பட்டு விட்டான், அந்த நிலைகள் அனைத்தும் ஃபர்லாக்கப்பட்டது. அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு சிலர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு சிலருக்கு வஸ்வாஸ் வந்துரும். பெருமானார் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு சொன்னோம்ல, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா ஒரு குத்பா மெம்பர் படி ஒண்ணு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. எதுக்கு? பெருமானார் ஹஸ்ஸானே என்னுடைய முஹப்பத்தை இந்த மக்களினுடைய உணர்வில ஊட்டுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு புகழ் பாட சொன்னாங்க. பெருமானாருடைய புகழ் பாட சொல்லியிருக்காங்களே, என்ன பெருமானாருடைய முஹப்பத்தை பெருமானாரே சொல்லியிருக்காங்களே, ஏன்னா என்னை நீங்க நேசிக்கணும், உங்களை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களை எல்லாத்தையும் விட நீங்க என்னை நேசிக்கணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப இதுல என்ன தெரியுது?
பெருமானார் அவர்களை நேசிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எதுவும் இல்லை. அன்பர்களே, அப்படி பெருமானாரை நேசிக்கும் போது ஒரு மனிதன் எப்படி இன்றைய காலத்துல பாருங்க, ஏதோ ஒருத்தர் சினிமா நடிகர் நேசிக்கிறான், அவன் வெளியிலே போறான், அவன் என்ன செய்யறானோ அப்படியே செய்யறான், அவன் எப்படி உருண்டான உருள்றான், அவன் எப்படி முடிவெட்டினான முடிவெட்டான், அவனை மாதிரியே இவனுடைய ஆளாத்து போகுது. ஏன்? இவன் அவனை நேசிக்கின்றான், அதனால போகுது. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தவன் அல்லாஹ். உன் மேல் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை வேண்டுமா? நீ அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செஞ்சிரு. அல்லாஹ்வுக்கு ரசூலுடைய ஞாபகத்தை ஊட்டிரு. அல்லாஹ்வுக்கு ரசூலுடைய ஞாபகத்தை, ஆஹா இது ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, சரி பெருமானார் போல நீ செஞ்ச, உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த ஆயத்துக்கு இப்ப விளக்கம் புரியும். நாயகமே உங்களை இந்த மக்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத்தாக உங்களை இறக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் எதுக்கு சொன்னான்னு புரியும். நாம செய்யற தப்புக்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்காம இருக்கானா? காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பெருமானாருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். பெருமானாரை போல் யார் என்ன செய்யறாங்களோ அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போயிடும். உதாரணத்துக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல ஒரு விகடகவி இருந்தான், ஃபிரௌன் அரசன். அவன் ஃபிரௌனுடைய சபையில ஒரு விகடகவி விளையாட்டுக்கு அமைச்சு அரசனை சிரிப்பாக்கணும், ஏதாவது ஒண்ணு நேரத்தை கடத்த வைக்கணும், பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு விகடகவிங்க எல்லாம் இருப்பாங்க. அதுல ஒரு விகடகவி என்ன செஞ்சுட்டான், அந்த சபையினுடைய விகடகவி மூசா அலைஹிஸ்ஸலாத்து போலயே வேடம் அணிஞ்சு, என்ன தாடி ஒட்டு தாடியெல்லாம் வச்சு நல்லா வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தலைப்பாலம் கட்டிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே ஃபிரௌன் இடத்துல நடிக்க வந்திருக்கான். இவன் நடிக்கிறத பார்த்தா அல்லாஹ் என்னுடைய கலீமுல்லா மூசாவை போலயே இவன் இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கியதாக சொல்லப்படுகிறது ரிவாயத்துல. அன்பர்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல அவன் வேடம் போட்டான், ஆனா அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு. நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் போல வேடம் போட்டா அல்லாஹ்க்கு பிடிக்காதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி தாடி, பெருமா எதுக்குங்க தாடி வச்சிருக்கீங்க? என் ரசூல்ல வைக்க சொன்னாங்க வச்சுட்டேன். அல்லாஹ்க்கு இது ஒண்ணு போதாதான் நம்மளை மன்னிக்கிறதுக்கு? ஹபீபாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி தாடி வச்சிருக்காங்க. ஏங்க நீங்க இப்படி தொப்பி போட்டிருக்கீங்க? என் ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னு வருது, போட்டிருக்காங்க, நான் போடுறேன். ஏங்க நீங்க இந்த சுன்னத்தான கோலத்துல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? ஏங்க சுன்னத்தான கோலத்துல தண்ணி குடிக்கிறீங்க? என் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கப்பா, நான் செய்யறேன். அப்ப அந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பதற்கு நாயகத்தினுடைய வாழ்க்கையே போதுமானது. பெருமானாரை ஏன் பின்பற்ற சொல்றாங்க? நாயகத்தினுடைய சுன்னத்தை ஏன் பின்பற்ற சொல்றாங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நாயகத்தை நாம் வாழ்விலே எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நாயகத்தை ரசித்தவன், நாயகத்தினுடைய செயல்களை ரசித்தவன், அந்த நாயகத்தின் செயலை ரசித்த நாயகனாகிய அல்லாஹ் நம்மை, ஆஹா என் நபியை போலவே இவன் பேசுகின்றானே, என் நபி சொன்னபடியே இவன் வாழுகின்றானே, என் நபி சொன்னபடியே இவன் இருக்கின்றானே என்று அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதுதான் ரில்வானும் மினல்லாஹி அக்பர் என்பதுதான் ஒரு முஃமினுடைய லட்சியம். அந்த ரில்வான் ரசூல் இல்லாம கிடைக்காது. ரசூல் இல்லாம அந்த ரில்வான் கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை குட்டி கண்டம் போட்டாலும் சரி, 1000 லட்ச தொழுதாலும் சரி, ரசூல் இன்றி ஒரு வழியை நீ அல்லாஹ் நெருங்கவே முடியாது. வழி இருக்கா? உலகத்துல எத்தனை உலமாக்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு சவால். அத ரசூல் இல்லாம அல்லாஹ் நீ நெருங்கிட முடியுமா? காமிச்சதே அல்லாஹ் தானே அந்த ரசூல. அந்த ரசூல் ஏன் அல்லாஹ்வை காமிச்சதே அந்த ரசூல் தான், அந்த நாயகம். அதனாலதான் இன்னொரு கவிதை, அண்ணல் நபி இல்லை என்றால் சிலைக்கு முன் விழுந்திருப்பேன், பெருமானார் இல்லை என்றால் பெருநாட்கள் நமக்கு இல்லையே, பெருமானார் இல்லை என்றால் இந்த சுன்னத்தான கோலமோ குர்ஆனும் நமக்கு இல்லையே. அன்பர்களே, அந்த நாயகம் உமா அர்சல்நாக்க
இல்ல ரஹ்மத்தல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நாயகத்தை நாம் விரும்பாமல், நாம் விரும்புவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்றால் இந்த உலகத்துல என்ன, குழந்தையை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம், எல்லாமே நம்மளை கழுத்தறுத்துறான். நம்மை கழுத்தரிக்காத ஒரே ஒரு ஜீவன் யார் தெரியுமா? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்தோமோ இல்லையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா ஃபரஸல்லக்கும், உங்களுக்கு முன்னாடி நான் போறேன். எதுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் வந்தவொடனே நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், நீங்க எல்லாம் வந்தவொடனே எந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இல்லாம இருக்கணும்ல, அதனால நீங்க எல்லாம் போயிருவீங்க, பின்னாடி வர போறீங்க தான். கபூர்ல உங்களுக்கு நான் தான் வந்து காட்சி அளிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கபூர்ல உங்களுக்கு வந்து இந்த மனிதன் யார் என்று மன் நபியுக்கன் கேட்டான், முகமதுன்னு சொல்லணும்ல, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுமில்ல. ஆனா ஃபரஸல்லக்கும், கியாமத்துல வந்து நீ எங்கன்னு மத்த உம்மத்தெல்லாம் வந்து தேடுற மாதிரி நீங்க தேடிட்டு இருக்க கூடாதுல்ல. ஃபரஸல்லக்கும், எல்லாமே உங்களுக்கு போய் நான் முன்னேற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு யாராவது யா ஃபுலான் எங்களுக்கு நீங்க ஷஃபாஅத்து செய்யுங்கன்னு கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாரும் சேர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஜுஸ்ஸன் எல்லாருமே கியாமத்தினால மண்டி போட்டு நிப்பாங்களாம். எல்லாம் குடிஞ்சு போய் அந்த நரகத்தினுடைய அந்த கர்ஜனையால் அவர் எல்லாம் குடிஞ்சு போய் நிக்கிற நேரத்துல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்காட்சி வரும். பெருமானார் வருவார்கள், நம் அனைவர்களையும் காப்பாற்றுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கலீல் என்று பெயர் பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு முன்னாடி அல்லாஹ் என் உம்மத்துன்னு சொல்ல முடியாது. மூசா கலீமுல்லாஹ் சொல்ல முடியாது, ஈசா மஸீஹுல்லாஹ் சொல்ல முடியாது. ஆனா சொல்றதுக்கு தகுதி உள்ளவங்க யார் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க. யா அல்லாஹ், யா உம்மத்தி, யா அல்லாஹ், யா உம்மத்தி, யா அல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல வருது, ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு போறவங்க நரகத்துல போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவான், யா முஹம்மது, யா முஹம்மதுன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா உலகத்துல ஒரு தடவை ஸலவாத்து சொன்னாலும் அவன் நாவு நாளை மறுமையிலே மினுக்க ஆரம்பிச்சான். யா முஹம்மது, யா முஹம்மது, என்ன தந்தையே, என்ன அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. உன் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்லையவன் அவன் நரகத்திற்கு செல்கின்றான், நாயகம் ஷஃபாஅத் செய்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு இருக்கு? இந்த நபியை நாம் புகழாமல், இந்த நபியை நாம் நேசிக்காமல் வேறு யாரை நேசிக்க போற? நீ நேசிக்கிறவன் ஒரு நடிகனாக இருந்தா, நீ நேசிக்கிறவன் ஒரு கட்சி தலைவனாக இருந்தா, யாராக இருந்தா, அல் மர்உ மஅமன் அஹப்ப இலா யௌமில் கியாமா. யார் மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவன் கூட தான் இருப்பான். அந்த நடிகன் நாளை நரகத்துக்கு சென்றால் நீ எங்க போவ? முஸ்லீம்னு பேரை வச்சுக்கிட்டு, அவன் காஃபிர் பேரை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு பண்ணி, முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு ஏன் போன? அந்த நபி, அந்த தலைவனை நீ பின்பற்றியதால். அன்பர்களே, ஆனால் பெருமானாருடைய நேசம் என்பது இந்த உலகத்திலும் நமக்கு சிறப்பை தரும், நாளை மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருப்பதற்கு அந்த பெருமானாருடைய முஹப்பத் தான் நமக்கு வழிவகுக்கும். அல் மர்உ மஅமன் அஹப்ப, நாம் நேசிப்பதற்கு தகுதியானவன். உன் பையன் உன்னை நாளை மறுமையில நீ நரக செல்றதுக்கு உன் பையன் காரணமாயிருவான், உன் மனைவி காரணமாகலாம், உன்னுடைய பெற்றோர்கள் காரணமாகலாம். அன்பர்களே, நாம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற ஒரே வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரே ஷஃபாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை மனதில் வைத்து உயிரிலும் மேலாக நேசிப்போம் நாயகத்தை, உயிரிலும் மேலாக பெருமானாரை, பெருமானாருடைய இன்பத்திலேயே நாம் வாழ்வோம், பெருமானாருடைய அந்த முஹப்பத்திலேயே குடிகொள்வோம். நாளை மறுமையில் அல்லாஹ் பெருமானாரோடு இருக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அந்த பெரும் பாக்கியத்தை நம் குடும்பத்தார்கள், நம் சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக. நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை, அந்த நேர்வழியை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.